ஹலோ மக்களே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரோட அப்டேட்ஸ் தான். ஸோ தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா கூலி ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இப்போ வேட்டையன் வந்து ரிலீஸ்க்கு வந்து ரெடியாக இருக்குது. வேட்டையன் ஆடியோ லான்ச்சில் வந்து அவர் சொன்ன கதை எல்லாமே வந்து பயங்கரமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ எப்பட்றா இந்த மனுஷன் வந்து இந்த ஒரு ஏஜ்லேயே வந்து ஒரு பயங்கர வெறித்தனமான ஒரு வைப்ஸை வந்து எல்லாருக்கும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படிங்கிறதே ஒரு பெரிய ஆச்சரியமாக தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அதுக்கு வந்து ஒரு சின்ன சாம்பிள் தான் வந்து இந்த கூலியோட ஓணம் அந்த ஃபெஸ்டிவல் வந்து அவங்க செட்டில் வந்து செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. அதில் இந்த மனசுலாயோ பாட்டை போட்டுட்டு நம்ம தலைவர் வந்து ஒரு க்யூட்டான ஒரு கோரியோகிராஃபி வந்து ஒன்று பண்ணியிருந்தாங்க. அதை பார்க்கும்போதே தெரியுது ஒரு 35 செகண்ட் வீடியோ தான், ஆனால் அது வந்து நம்மளுக்கு அவ்வளோ வைப்பை கொடுக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். அது இந்த ஒரு மனிதரால் மட்டும்தான் அப்படி ஒரு வைப்பை வந்து எல்லார் மத்தியிலையும் ஸ்ப்ரெட் பண்ண முடியும். அதுதான் வந்து இன்றைக்கி ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம வேட்டையன் அதோட ப்ரிவியூ அப்படின்னு சொல்லி ஒரு டீசர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எப்போதுமே வந்து நம்ம தலைவர் அப்படின்னாலே வந்து அந்த ஆக்ஷன் ஓரியன்டட் ஃபிலிமாக தான் வந்து இருக்கும். அதில் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்ட் ட்ரிவன் உள்ள ஒரு ஆக்ஷன் படமாக இருக்க போகுது அப்படிங்கிறது நம்மளுக்கு அந்த டீசர் மூலயமாவும் வந்து தெரியுது. மோரோவர் அந்த டீசரில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து கதை ரிலேட்டடாக ரிவீல் பண்ணவே இல்லை. எல்லாமே ஒரு கொஷின் மார்க்காகவே வந்து அந்த டீசர் ஃபுல்லாகவே வந்து இருந்தது. அதுக்கான பதில் வந்து நம்மளுக்கு அக்டோபர் 10 இந்த வேட்டையன் படத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு கிடைச்சிரும் அப்படிங்கிறதுல நம்ம தாசே ஞானவேல் அவர் டைரக்ஷனில் வந்திருக்கிற இந்த படமாக வந்து இருக்க போகுது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ ஜெய்பீம் அந்த படத்தை வந்து அவர் எடுத்ததுக்கு பிறகு ஒரு ஆஸ்கார் அளவுக்கு வந்து அந்த படம் வந்து பேசப்பட்டது. ஸோ அவர் வந்து அடுத்தது நம்ம தலைவரை வச்சு படம் பண்ணுறாரு அப்படிங்கும்போது ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது அப்படின்னு வந்து சொல்லலாம். அதை தாண்டி வந்து அவருடைய முந்தைய படமான ஜெயிலர் அதை பற்றி பேசியே ஆகணும். நடுவில் லால் சலாமில் அவர் வந்து ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸாக வந்து பண்ணியிருந்தார். லால் சலாம் வந்து அந்தளவுக்கு பெருசாக போகல அப்படின்னாலும் நம்மளுக்கு இந்த ஜெயிலர் அதை பற்றி தான் வந்து இப்போ தலைவரோட மார்க்கெட் வந்து பெருசாக ஆகிட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ ஜெயிலரோட கலெக்ஷனை இந்த வேட்டையன் பீட் பண்ணுமா அப்படிங்கிறதான் இப்போ எல்லார் மத்தியிலும் ஒரு மிகப்பெரிய ஒரு கொஷின் மார்க்காக இருக்குது. கண்டிப்பாக வந்து இதுக்கான ஃபுல் பொட்டன்ஷியல் வந்து இந்த கண்டென்ட் ட்ரிவன் ஃபிலிமாக நம்ம தலைவருக்கு இந்த படம் கிளிக் ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்து வரப்போகிற கூலி வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணவே அதையும் வந்து கலெக்ஷனில் டாப்பில் வந்து கொண்டு போய் நிப்பாட்டிடுவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ப்ளஸ் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மல்டி ஸ்டாரர் படம். படத்தில் ஃபகத் ஃபாசில் இருக்கார், அமிதாப் பச்சன் அவர்கள் வந்து நம்ம தலைவர் கூட வந்து இணைஞ்சிருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ராணா அவர் தான் படத்தில் வில்லனாக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ மஞ்சு வாரியர் அவங்க வந்து பேரா பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பல கேஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துக்குள்ளே வந்து இருக்குது. அதை தாண்டி வந்து ரித்திகா சிங், துஷாரா விஜயன், அபிராமி போன்றவங்களும் இந்த படத்தில் வந்து இருக்காங்க. ஸோ இதில் என்ன ஒரு பெரிய சிறப்பம்சம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த படத்தில் என்கவுண்டர் பேஸ் பண்ண ஒரு ஸ்டோரியாக வந்து இருக்குது. நம்ம தலைவர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த தூத்துக்குடி என்கவுண்டர் ஒன்று வந்து நடந்தது. அதில் வந்து பெரிய கான்ட்ரவர்சியில் வந்து நம்ம தலைவர் அவர்கள் வந்து எல்லாருமே டேமேஜ் பண்ணாங்க. ஸோ அதுக்கு ஒரு பதில் கொடுக்குற ஒரு படமாக வந்து இந்த படம் வந்து அவரோட ரியல் லைஃப்பில் வந்து கனெக்ட் ஆகிருக்க கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அவரோட ஸ்டேட்மெண்ட்டையும் இந்த படத்தையும் வச்சு நம்ம வந்து அதுக்கான ஒரு முடிவை வந்து எடுக்கலாம். தலைவரோட நிலை என்னவா இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த வேட்டையனில் 2 பாடல்கள் வந்து ரிலீஸ் ஆயிருந்தது. அந்த 2 பாட்டுக்காக ஒரு ஆடியோ லான்ச் வச்சு அதில் அனிருத் ஒரு கன்சர்ட் மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து எல்லாருமே வந்து ஒரு பிரமிப்பில் ஆழ்த்தின ஒரு விஷயமாக தான் இந்த வேட்டையனோட பாடல்கள் ஆகட்டும், டீசர் ஆகட்டும், ப்ளஸ் வந்து ஒட்டுமொத்த ப்ரொமோஷனுமே வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ வேட்டையனை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம தலைவர் கையில் எடுத்துருக்கிறது தான் கூலி. ஸோ கூலியோட ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து லீக்டு வீடியோ வந்து ரிலீஸ் ஆயிருந்தது. அதில் நம்ம நாகார்ஜுனா அவர் வந்து பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு சீனு, அதுக்கப்புறமா சௌபின் சஹீர் அவங்க 2 பேரும் நாகார்ஜுனாக்கும் சௌபினுக்கும் உள்ள ஒரு முக்கியமான ஒரு சீனே வந்து அதை வந்து ரிவீல் பண்ணிட்டாங்க. அதை வந்து லீக் பண்ணி விட்டுட்டு அதில் நம்ம ரோலக்ஸ் மாதிரி ஒரு ரோலில் வந்து நாகார்ஜுனா வந்து பண்ணியிருப்பாப்புல பண்ணிட்டு ஒரு பெரிய ஒரு சர்ச்சைக்குள்ள ஒரு விஷயத்த வந்து டீம்லேருந்து வந்து பண்ணியிருந்தாங்க. அதுக்காக பெரிய டிசப்பாயின்மெண்ட் மூலமாக லோகேஷும் வந்து ஒரு ட்வீட்லாம் வந்து போட்டிருந்தாப்புல. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹார்ட் ஒர்க்கு, இதை வந்து ஈஸியாக நீங்கள் வந்து லீக் பண்ணி விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதில் இப்போ கூலி தரப்புலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு விஷயத்தையே வந்து பண்ணியிருக்காங்க. ஷூட்டிங் ஸ்பாட்டுக்குள்ளே மொபைல் ஃபோன்ஸ் நாட் அலவுட் அப்படிங்கிறது முன்னாடியே வந்து இருந்தது. இப்போ அதை வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் ஆனதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து அதை வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ கூலியோட வேலை வந்து ரொம்பவே பரபரப்பாக வந்து போயிட்டுருக்கு. ஆல்ரெடி ராயப்பேட்டையில் உள்ள உட்லாண்ட்ஸில் வந்து ஒரு ஃபைட் சீன்ஸ் வந்து எடுத்திருந்தாங்க. நம்ம சத்யராஜ் அவர்கள் 2 பேரும் இருக்கிற போர்ஷன்ஸ் வந்து உட்லாண்ட்ஸ் ஹோட்டலில் வந்து எடுத்திருந்தாங்க. அதை முடிச்சுட்டு இப்போ வந்து விசாகப்பட்டினம் வந்து போயிருக்காங்க. வைசாக்ல வந்து ஒரு ஏர்போர்ட்டில் உள்ள சீன்ஸு ப்ளஸ் வந்து ஹார்பரில் உள்ள சீன்ஸ்லாம் வந்து நம்ம தலைவரை வச்சு ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் வந்து பிளான் பண்ணியிருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. கூலியிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 பாடல்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு விஷ்ணு எடவன் அவர் வந்து இப்போ இந்த மனசுலாயோ பாட்டு வந்து எழுதியிருந்தாப்புல சூப்பர் சுப்பு கூட சேர்ந்து அவர் வந்து சொல்லியிருந்தாப்புல. அதில் 2 பாட்டு வந்து விஷ்ணு எடவன் வந்து எழுதுறதாகவும் வந்து நம்மளுக்கு தகவல் வந்து வந்திருக்கு. ஸோ ஆல்ரெடி லோகேஷோட ஏடி அப்படிங்கிறதுனால அவர் வந்து எல்லா படத்துலையுமே வந்து லோகேஷோட படத்தில் பாடல்கள் எழுதிடுவார்.
ஸோ அதே மாதிரி தான் இந்த கூலிலையும் வந்து அவர் வந்து 2 பாட்டு எழுதியிருக்கிறதா நம்மளுக்கு வந்து ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ கூலி அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிரம்மாண்டமாக வந்து போயிட்டு இருக்கு. சன் பிக்சர்ஸ் தரப்புலேருந்து லோகேஷ்க்கு வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணி கொடுக்க முடியுமோ எல்லாத்தையுமே வந்து பண்ணி தராங்களாம். மோர் ஓவர் இது வந்து ஒரு ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிம், இது வந்து எல்சியூக்குள்ளே இல்லை அப்படிங்கிற ஒரு தகவலும் இருக்கிறதுனால ஸோ கேரக்டரைசேஷன் ஆகட்டும், கேஸ்டிங் ஆகட்டும், எங்கெங்கேருந்தோ யாரோ வந்து இந்த படத்தில் வந்து நடிக்க இருக்காங்க. உபேந்திரா அவர் கூட வந்து இந்த படத்தில் வந்து இருக்காரு, கன்னட சூப்பர் ஸ்டார் அப்படின்னே வந்து அவர் வந்து சொல்லலாம். ஸோ அவர் இந்த படத்தில் இணைஞ்சு அவரும் நம்ம தலைவரும் வந்து ஒரு சாங்க்கு வந்து ஆடி இருக்காங்க. ஸோ அந்த சாங்கோடைய ஒரு பர்டிகுலர் போர்ஷனுமே வந்து லீக் ஆயிருந்ததாக வந்து சொல்லியிருந்தாங்க. பட் அது வந்து மோர் ஓவர் வந்து பெருசாக ஸ்ப்ரெட் ஆகலை. பட் இந்த நாகார்ஜுனா சீன் தான் வந்து பெருசாக ஸ்ப்ரெட் ஆயிருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு இன்ட்ரோ சாங்காக வந்து தலைவருக்கு வந்து இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த கூலி அது வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் 2025 அதை வந்து டார்கெட் பண்ணியிருக்கு. வேட்டையன் ரிலீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமாவே வந்து இந்த கூலியோட ஷூட்டிங் மட்டும் இல்லாமல் ஜெயிலர் 2 அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து சன் பிக்சர்ஸ் தரப்புலேருந்து வந்து வரப்போகுது. அடுத்த வருஷம் நம்ம தலைவர் வந்து 2 படத்துக்கு வந்து பிளான் பண்ணியிருக்காரு. ஒன்று வந்து கூலி, இன்னொன்று வந்து ஜெயிலர் 2 அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா வந்து நம்ம தலைவர் அவர்கள் வந்து இந்த சினிமாவுக்கு வந்து கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் வந்து நிறைவு பெறுது. ஸோ அந்த 50வது ஆண்டு தான் வந்து அந்த 2025 அப்படிங்கிறதுனால ஃபேன்ஸுக்கு வந்து 2 படங்கள் வந்து அவர் வந்து கொடுக்கலாம். அது வந்து ஒரு பெரிய ட்ரீட்டாக இருக்கும் ஃபேன்ஸுக்கு அப்படிங்கிறதுனால தான் இந்த ஒரு முடிவு எடுத்திருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. ஜெயிலர் வந்து ஆல்ரெடியே வந்து நம்ம நெல்சன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாப்ல அவரோட ஒர்க்கை. இப்போதைக்கு லொக்கேஷன் பார்க்குற ஒரு பிளேஸில் வந்து போயிட்டு இருக்காங்களாம். ஸோ அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து இந்த கூலி அது போயிட்டு இருக்கும் போதே நம்மளுக்கு வந்து கிடைச்சிரும். வேட்டையன் ரிலீஸ் ஆன உடனேவே வந்து ஜெயிலர் 2க்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த வருஷம் நம்ம தலைவர் ஃபேன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 படம் பெருசாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அடுத்தது மாரி செல்வராஜ் அவரோட டைரக்ஷன்லையுமே நம்ம தலைவர் வந்து ஒரு படம் கமிட் ஆயிருக்காரு. அதுக்கான வேலைகளும் வந்து சைட் பை சைடு வந்து போயிட்டு இருக்கு. வாழை படம் பார்த்ததுக்கு பிறகு வந்து மாரி செல்வராஜ் வந்து தலைவர் அவர்கள் மீட் பண்ணி நம்ம படம் நீங்கள் ஒரு கதை சொல்லியிருந்தீங்களே அதை வந்து டெவலப் பண்ணுங்க, அடுத்தது நம்ம வந்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக்ஸும் வந்து போயிட்டு இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அட்லி அவர் வந்து சல்மான் கான் கூட வந்து அடுத்து ஒரு படம் பண்ண போகிறாரு. அந்த படத்துலையுமே வந்து தலைவர் வந்து நடிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு டாக்ஸ்லாம் வந்து போயிட்டுருக்கு. பட் அது எந்த அளவுக்கு வந்து உண்மை அப்படிங்கிறது வந்து தெரில. அதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது தான் நம்மளுக்கு வந்து தெரியும். பட் இப்போதைக்கு நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற தகவல் என்ன அப்படின்னா அடுத்தது வந்து மாரி செல்வராஜ் அவரோட டைரக்ஷன்லேயே ஒரு படமும் நெல்சன் கூட ஜெயிலர் 2 அது வந்து பண்ணுறதுக்கான ப்ராஜெக்ட்ஸ் இப்போதைக்கு அஃபிஷியலாக சைன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ நம்ம தலைவர் ஃபேன்ஸுக்கு வந்து இவ்வளோ அப்டேட்ஸ் வந்து நம்ம தரப்புலேருந்து வந்து கொடுத்துருக்கோம். இதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.